This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமும் அந்த கடவுளை வேண்டி வணங்கும் போது நம்ம பிரார்த்தனையில முக்கியமா இடம் பிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கடன், துன்பம், கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுங்கிறது தான். சந்தோஷம், நாம நினைச்சது எல்லாமே நிறைவேறணுங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்துதான் வரும். கடன்கிற இந்த வார்த்தையை யாராலும் அத்தனை சுலபமா கடந்துட முடியாது. ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல விஷயங்கள்ல முக்கியமானதா இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை தான். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வுன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையான இறை வழிபாடு தான். ஒவ்வொரு பிரச்சனை தீரவும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன குறையா இருந்தாலும் சரி, முருகன் கிட்ட சொல்லி வழிபட்டா அது உடனடியா தீரும். அவருடைய வழிபாட்டுக்கு ஏற்ற தினம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அன்றைய நாள்ல நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்காக நாம செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். செவ்வாய்க்கிழமைகள்ல நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லைன்னு நாம பாரம்பரியமா நம்பப்படுற ஒரு விஷயம். ஆனா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு நாம செய்யும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகமாவே இருக்கும். அதுலயும் நாம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில செய்யும் சில வழிபாட்டால அடங்காத கடன்கள் கூட காணாம போயிடும். பொதுவாவே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யறவங்களுக்கு கடன் தொல்லைகளே இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் தீரும், வருமானம் அதிகரிக்கும், வீடு கட்டும் பாக்கியங்கள் உண்டாகும். இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமையில அதிகாலையிலே எழுந்து வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு உங்க பூஜை அறையிலுமே ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அன்றைய நாள்ல வரும் செவ்வாய் ஹோரையில நீங்க இந்த வழிபாட்டை செய்யணும். முதல்ல இந்த மாதிரி மனை வச்சு மேடை அமைச்சுக்கோங்க. முருகப்பெருமானுடைய படம் இருந்தா அதை வழிபாட்டுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. படம் இல்ல சிலை இருக்குன்னா சிலையும் வைக்கலாம், இல்லனா வேல் மட்டும் தான் இருக்குன்னா வேல் கூட வைக்கலாம். நான் என்கிட்ட படமும் இருக்கு, சிலையும் இருக்கு, வேலும் இருக்கு. இது மூணையும் வழிபாட்டுக்காக வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டியது முருகப்பெருமான் முன்னாடி நட்சத்திர கோலம் போட்டுக்கணும். அந்த கோலத்தை சுற்றிலும் முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரமான சரவண பவங்கிற நாமத்தை எழுதிக்கணும். இதை மாக்கோலம் போட்டு நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லனா உங்ககிட்ட அரிசி மாவு மட்டுமே இருந்தா அந்த மாதிரி அரிசி மாவை வச்சு நம்ம கோலமா கூட போட்டுக்கலாம். ஆனா மற்ற சுண்ணாம்பு கோல பொடியோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது. நல்ல வாசனை உள்ள மலர்களால படத்தையும் வேலையும் சிலையையும் அலங்கரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓம் விளக்கு இருந்தா அதை எடுத்துக்கோங்க. விளக்கு இல்லாதவங்க புதுசா வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க. இல்லனா இதுக்கு பதிலா 6 மண் அகல் விளக்கு வச்சு நாம தீபம் ஏத்தி வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டுமே வச்சு கூட நீங்க நெய் தீபம் ஏத்தி வந்தாலே அதுக்குண்டான அற்புதமான பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நெய் தீபத்துக்கு அவ்வளவு ஒரு விஷயம்